Welcome everyone, this is Srijagatheeswaran. இன்னைக்கு நம்ம பைத்தான்ல அரேல இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளத்தை தான் பார்க்க போறோம். So without any delay, let's get into the video. Okay, அதுக்கு வந்து நம்ம முதல்ல இந்த क्वेश्चनல என்ன சொல்லிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்மளால இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும், ஓகேவா? So இங்க வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா n என்ற ஒரு வேரியபிள்ல இந்த அரேல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலிமெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த அரேல வந்து பாத்தீங்கன்னா some numbers கொடுத்திருக்காங்க, ஓகேவா? நமக்கு இங்க இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த அரேல இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸையும் நம்ம ப்ளஸ் பண்ணி அவுட்புட்ல நமக்கு இதோட டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூ நம்ம இங்க சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு அவங்க இங்க அடிஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிளும் கொடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ப்ராப்ளம். ஓகே, நம்ம இதை சால்வ் பண்ணலாம். ஓகே, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அதை பிரிண்ட் பண்ணுறதுக்கான கோடிங் அண்ட் இன்புட் வாங்குறதுக்கான கோடிங் எல்லாமே போட்டாங்க. நமக்கான வேலை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபங்க்ஷனுக்கான கோடிங் மட்டும் போட்டால் போதும். ஸோ நம்ம அதை போட ஆரம்பிக்கலாம். ஓகே, முதல்ல நான் வந்து கோடிங் போட்டுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதோட லாஜிக்கும் அண்ட் கோடுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் வந்து சொல்கிறேன். ஓகே, இதுக்கான லாஜிக்கு ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம். உங்களால் முடிஞ்சால் ஒரு பேப்பர் அண்ட் பேன் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிறத அப்படியே எழுதி பார்த்துக்கோங்க. ஓகே, பேசிக்காக நம்ம ஒரு குரூப் ஆஃப் நம்பரை எப்படி கூட்டுவோம்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே 1 2 3 4 நீங்கள் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை கூட்டுறதுக்காக நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம்னா 1 + 2ன்னு போட்டு ரெண்டுத்தையும் கூட்டுவோம், ஓகேவா? அதில் ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூவை எடுத்துகிட்டு போய் நம்ம நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 3ன்ற வேல்யூ கூட வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுவோம். அண்ட் அதில் ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ நம்ம போய் 4 கூட எடுத்து போய் கூட்டுவோம், ஓகேவா? இதுதான் இந்த ப்ராப்ளத்துக்கு நான் யூஸ் பண்ணிக்கக்கூடிய லாஜிக். ஓகே, இப்போ இந்த கோடிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். முதல்ல இங்கே a = 0ன்னு கொடுத்துருக்கோம். இதுக்காக வந்து நான் சொல்லாமே உங்களுக்கு புரியும். ஒருவேளை புரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபார் i in ARன்றது இதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரேயில் இருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம லூப் பண்ணுறதுக்காக இந்த கமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், ஓகேவா? இப்போ இங்கே என்ன நடக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஐயில் வந்து 1 ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் லூப் நடக்கிற 2 ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் 3 and 4 இந்த மாதிரி லூப் ஆகக்குள்ள ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும், ஓகேவா? இப்போ நம்ம அதை யூஸ் பண்ணி இங்கே a = a + iன்னு கொடுத்துருக்கோம். இப்போ இங்கே என்ன நடக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி ஐயில் 1 ஸ்டோர் ஆகும். இங்கே நம்ம வந்து a = 0ன்னு கொடுத்துருக்கோம். ஏவோட வேல்யூ 0வாக இருக்கும். அப்போ 0 + 1 = நமக்கு 1ன்னு கிடைக்கும். இப்போ நமக்கு a = 1 வந்து இங்கே இருக்கும். நெக்ஸ்ட் லூப் ஆகக்குள்ள நமக்கு ஐயில் 2ங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ நமக்கு ஏல 1ன்ற வேல்யூ இருக்கும். 1 + 2 = 3 நமக்கு ஏல ஸ்டோர் ஆகும், ஓகேவா? ஸோ இதே மாதிரி லூப்பிங் நடந்து நமக்கு ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா a = a + iன்னு நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ரிட்டன் a அப்படின்றது எதுக்காக கொடுத்துருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்ங்கிற ஃபங்க்ஷனை எங்கே கால் பண்ணியிருக்காங்களோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏன்ற வேல்யூ நம்ம ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ இந்த ஏன்ற வேரியபிளில் சம் வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அது வந்து இந்த லூப்பெல்லாம் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரிட்டர்ன் ஆகிடும், ஓகேவா? ஸோ இதுக்காக தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இன்புட்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒர்க் ஆகுது. நம்ம ஏதாவது இன்புட் கொடுத்து பார்ப்போம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 115 கரெக்டான ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம இதை சப்மிட் கொடுப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷோ ஆகிட்டு இருக்கும். இஃப் யூ நீட் இட் யூ கேன் செக் இட். அண்ட் இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவங்க வச்ச எல்லா டெஸ்ட்லையும் நம்ம கோட் பாஸ் ஆகிடுச்சு. நான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு எனக்கு 2 attempt ஆச்சு. 2 attempt வீடியோ எடுக்கிறதுக்கே போயிடுச்சு. அண்ட் நீங்கள் எத்தனை அட்டம்ப்டில் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி n நம்பர் ஆஃப் ப்ராப்ளம் வந்து பைத்தானில் இருக்குது. அதை பற்றி நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டே இருப்போம். ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஹேக் மை சேனல். இல்லை பாப்பெல்லாம் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. இட்ஸ் ஜஸ்ட் மோட்டிவேஷன் ஃபார் மீ. அண்ட் இந்த வீடியோ கடைசி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்காகவே கமெண்ட் பாக்ஸில் ஒரு ஹார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அது உங்களுக்காக தான் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் தேங்க்யூ.